இதில் கதை வந்துச்சா உருட்டுக்கதை வந்துச்சான்னு யாருமே தேடலை, ஆராயலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் இந்த படங்களில் சொல்லப்பட்ட பக்தி கருத்துக்களை மட்டும் இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. தென்னகத்தில் இருக்க மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க, வடக்கில் இந்த படத்தை டப் பண்ணி பார்த்தவங்களும் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. யாருக்குமே இந்த மெல்ல மெல்ல தந்தை பெரியாருடைய சிறு வெளிச்சத்திற்கு முன் அந்த பார்ப்பன அக்ரஹாரத்து வீடுகளுக்குள்ளாக கருவாட்டு மண்டைகளை இரவானம் வழியாக உள்ளே போட்டார்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து ப்ரோபகண்டாவா மாறுது. அண்ட் இந்த மொழி முரணோ இவங்க இங்கே நடிச்சிட்டாங்க, அவங்க அங்கேருந்து வந்து எப்படி நடிச்சிட்டாங்கன்ற ஒரு பேச்சு அவங்களுக்கு தோணவே இல்லை. இப்படி இருந்த தமிழ் சினிமா இந்த திராவிட அஜெண்டாவால் எந்த அளவுக்கு கேவலமாக இவனுங்களை மாதிரியான ஆட்களும் சேர்ந்து தமிழ் தேசியம் என்ற பெயரில் தமிழர்களை இந்தியாவோடு ஒன்றிணைய விடாமல், இந்துக்கள் அப்படின்ற அடையாளத்தோடு ஒன்றிணைய விடாமல் பிரித்து இங்கே ஒரு ஈழத்தில் நடந்த அதே விஷயத்தை பண்ணணும்னு இது மாதிரியான ஆட்கள் திருட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அது வரலாற்று ஆய்வாளர்கள் அவங்கள இப்போ இருக்குன்னு பாருங்க. தினேஷ்குமாரையும் இந்த மன்னர் மன்னனையும் மிகப்பெரிய தமிழ் வரலாற்று ஆய்வாளர்கள் அவங்கள போல தமிழ் வரலாறு சொல்ல ஆளே கிடையாது, தமிழ் தேசியத்துடைய பொக்கிஷம்னு இங்கே நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த ரெண்டு பொக்கிஷங்களும் இது வரைக்கும் இப்போ நான் சொன்ன விஷயத்த சொல்லியிருக்காங்களான்னு, அவன் நம்மளை மாதிரி சாதாரணமாக வாழ்ந்து இறந்தான் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன், உங்களுக்கு என்னவோ அதை அந்த முருகனே தருவான் கண்டிப்பாக. கிறிஸ்டனைசிங் முருகன் என்ன ப்ரோ சொல்கிற? முருகனை கிறிஸ்தவராக மாற்றணும்னு பார்க்குறாங்களா? எஸ். இதுன்னு பார்த்தீங்கன்னா தெய்வநாயகம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த தெய்வநாயகத்தை பின்பற்றிய ஒரு ஆள் தான் ஜான் சாமுவேல். இந்த ஜான் சாமுவேல் என்ன பண்ணுறாருன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஷியன் ஸ்டடீஸ்ன்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாரு, அதுவும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் முருகன் கான்ஃபரன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஜான் சாமுவேல் நடத்தியிருக்கான். முழுக்க வழிபாடு செஞ்சுட்டு வந்த முருகனை இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா மிய மோட்டலாக ஆக்கிட்டு தங்களுடைய மதத்தில் கர்த்தர் பிதா இவங்க தான் முக்கியமான கடவுள், இவங்களிலிருந்து தான் இவங்க வந்தாங்கன்ற ஒரு கான்செப்டை இவனுங்க 90ஸ்லேயே ஆரம்பிச்சிட்டானுங்க. 90ஸ்லன்னு கூட சொல்ல முடியாது, 70s 80ஸ்லேயே இவனுங்க வந்து இதுக்கான வேற போட்டுட்டானுங்க. ஆனால் இது தெரியாமல் இன்னை வரைக்குமே தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு இது மாதிரியான ஈன இழிபிறவிகள் பேசிட்டு இருக்கானுங்க. சரி, தமிழர்கள் இந்துக்கள் கிடையாது, தமிழர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் இல்லையா? இங்கே புளியந்தோப்பு சென்னையில், ஆமாம், இங்கே என்ன நடந்துச்சுன்னா ஜூலை 10ஆம் தேதி 70 வருட பவானி அம்மன் கோவில், அந்த கோவிலை என்ன பண்ணணும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அங்கே இருந்த கிறிஸ்தவர்கள் விடலை. தமிழர்கள் அந்த கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்கப்பா, நீ தான் இதுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அவங்க அனுமதி கொடுக்கல, எதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது? இந்து முன்னணியை சேர்ந்த தமிழர்கள் தெரிஞ்சதும் அங்கே யார் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்னர் மன்னனும் வரல, இந்த தினேஷ்குமாரும் வரல, தமிழ் தேசியம் பேசிட்டு முருகன் என்னுடைய முப்பாட்டன் சொன்ன யாருமே வரல. அங்கே வந்தது யாரு? இந்து முன்னணியை சேர்ந்த தமிழர்கள், இந்து முன்னணியை சேர்ந்த தமிழ் இந்துக்கள். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இதை பற்றி பேசி காவல்துறை கிட்ட புகார் கொடுத்து இதை சரி பண்ணாங்க. நீங்கள்லாம் எங்கே போய் எங்கே பிடுங்கிட்டு இருந்தீங்க? பாரி சாலமன் கான்லாம் என்ன பண்ணிட்டு தான் தெரியவே இல்லையே. தினேஷே, நீங்கள் உட்காந்து உருட்டுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கி. இதில் நாம் தமிழர் கட்சியாவது பரவாயில்ல, அவங்க ஃபீல்டில் வந்து நிறைய விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ வந்து இங்கே யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு என்னமோ பெரிய மகான் மாதிரி உட்காந்து இங்கே உருண்டுட்டு இருக்க. நீயும் அப்படி தான், இந்த மன்னர் மன்னனும் அப்படி தான். உங்களுடைய அஜெண்டா என்னென்னா தமிழர்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு சங்க இலக்கியத்தில் இல்லாததையே சொல்லி ஊரை ஏமாத்துற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த ஜான் சாமுவேல் விஷயம் உங்களுக்கு தெரியுமா? முக்கியமாக நம்மளுடைய முருக கடவுளை என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்டியனாக மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையாடா? முருகன் வந்து கிறிஸ்டியனாக மாறலாம், ஆனால் முருகனை வந்து இந்துக்கள் வந்து கும்பிடுறாங்க, தமிழர்கள் இந்துக்கள்னு சொன்னால் உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துருமாடா? என்டிஆர் வந்து முருகனை பற்றி படம் எடுத்தா இவங்களுக்கு கோபம் வந்துடுதான். அவர் வந்து தெலுங்கர்களே நீங்கள் எங்களுடைய முருகரை அபகரிக்க முயற்சி பண்ணாதீங்கன்னு பயங்கரமாக கொதிச்சுட்டு இருந்தாங்க 5 நாளாக. இப்போ வந்து தனுஷ் வந்து தமிழ் முருகன் அப்படின்னு சொன்னதும் அப்படியே பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் எங்கள் தலைவர் வந்துட்டாரு, எங்கள் தலைவர் பார்த்தியா, தெலுங்கர்களே நாங்கள் உங்களை ஓட விட்டுட்டோம் அப்படின்னு உருண்டுட்டு இருக்கானுங்க.
இப்பேற்பட்ட தமிழினம் கண்டிப்பாக தற்குறி தருதலைகளாக தான் போய் சேருமே தவிர இதுங்க வெற்றிமாறன் ஒரு கமெண்ட் பிறக்கிறதுங்களும் தற்குறிகளாக தான் இருக்க போகுங்க. என்டிஆர் தெலுங்கர்னா தனுஷ் யாரா தற்குறிகளா? இந்த வெற்றிமாறன் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்கன்னு இவங்களுக்கு தெரியல. வெற்றிமாறன் ஒரு கம்யூனிஸ்ட் தற்குறி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணான்னா, காசாவில் நடக்குது பாரு மனித படுகொலைன்ட்டு இங்கே உட்காந்து உருண்டுட்டு இருந்தான். ஆனால் இவன் ஈழத்தில் நடந்த படுகொலைக்கு, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு இதுவரைக்கும் மே 18ஆம் தேதி எங்கேயுமே மேடையை போட்டு இது மாதிரி பேசி நான் பார்த்ததே கிடையாது. இதில் இவன் தமிழர்களுக்காக தமிழ்க்கடவுள் முருகனை பற்றி இவன் படம் எடுப்பானா, அதை சிறப்பாக எடுப்பேன். அதே கோமாளி பைத்தியக்காரனுங்க வெற்றிமாறனுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. டே வெற்றிமாறன் எப்பேற்பட்ட திராவிடிய அஜெண்டாவை பிடிச்ச காம்யூனிஸ்ட பைத்தியக்காரன் உங்களுக்கு தெரியுமாடா? அவனுடைய அப்பா முதற்கொண்டு அவன் திராவிடியன் ஐடியாலஜிலே வந்தவன்டா. அதனால தான்டா இன்னை வரைக்கும் சிறுபான்மையினருக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கான். இந்து மதம் கிடையாது, ராஜராஜ சோழன் இந்துவே இல்லைன்னு சொன்ன தற்குறி தான்டா இவன். ராஜராஜ சோழன் இந்துவே இல்லைன்னு சொல்ல தெரிஞ்ச இவனுக்கு மீதி மதக்கடவுளர்கள் இங்கே ஏன் வந்தாங்க, அவங்க அங்கிருந்து வந்தாங்க, அவங்களுக்கும் இங்கே இருக்க தமிழர்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல தெரியாது. ஆனால் இவன் என்ன பேசுவான்னா, சிறுபான்மையினருக்கு முட்டு கொடுத்து இங்கே இருக்க நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்களா அதே அஜெண்டாவை தாண்டா அவன் பண்ண போகிறான், அதுக்கு முட்டு கொடுத்துட்ருக்கீங்க. அவன் எப்பேற்பட்ட பிரிவினைவாதின்னு உங்களுக்கு தெரியுமா? பாரிசால மன்னர் மன்ன இந்த வெற்றிமாறன் இவங்கெல்லாம் ஒரே வகைரா, திராவிடியன் வகைரா. இவனுங்க எல்லாருமே இல்லாத ஆரியம் ஆரியம்னு பேசி பிரிவினையை உண்டு பண்ணி இவனுங்க கல்லா கட்டிட்டு இருக்கானுங்க. அந்த வேலையை வெற்றிமாறன் திரைப்படம் மூலமாக பண்ணிட்டு இருக்கான். இவனுங்க 2 பேரும் யூடியூப் மூலமாக உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரியாமல் வெற்றிமாறன் அருமையாக இந்த திரைப்படத்தை எடுப்பாராம். அதில் நடிக்கிறது யாரு? தனுஷ். தனுஷ் எந்த இனம்? தெலுங்கினம். எப்படி என்டிஆர் தெலுங்கரான் அபகரிக்கிறாராம் முருகரை. தனுஷ் தெலுங்கராகவே இருந்து தமிழ்க்கடவுள் முருகனுக்காக இவர் என்ன பண்ணுவாராம், பாடுபடுவாராம். இந்த படத்தை இயக்குறவர் யாரு? திராவிட ஐடியாலஜியில் சிறுபான்மையினருக்கு முட்டு கொடுக்குறவன். இந்த படத்தில் நடிக்கிறது யாரு? தெலுங்கினத்தை சேர்ந்த தனுஷ். இந்த படத்துடைய கதை யார் எழுதுனதுலேருந்து எடுத்திருக்காங்க? அறிவுமதின்ற ஒருத்தனுடைய புத்தகத்திலிருந்து எடுத்திருக்காங்க. அந்த அறிவுமதி யார்? திராவிட ஸ்டாக். எது? திராவிட முருகன். அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணிங்கனாலே கிளியராக இருக்குது. முருகன் திராவிட முருகனா. நான் 2020 இந்த புத்தகத்தை படிச்சுட்டேன். ஓப்பன் பண்ண ஒரு 2-3 பேஜுக்கெல்லாம் திராவிட முருகன் வந்ததுமே சிரிப்பு வந்துச்சு எனக்கு. அப்போவே தெரிஞ்சு போச்சு இதெல்லாம் கிளியர் கட் இழிபிறவி தான் இது மாதிரி எழுத முடியும்னு. திராவிட முருகன்னு சொல்லும் போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காடா? எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுவாடா. அறிவுமதி எழுதின தமிழ் முருகன் நம்முடைய உண்மையான சங்க இலக்கியத்தை மையப்படுத்தி ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ஆதாரபூர்வமாக முருகனின் உண்மையான வரலாறை சொல்ல போகுதுன்னு எவ்வளவு பேர் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கானுங்கன்றதை பார்த்தாலே உண்மையாக அவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்குது. இவனுங்களுக்கெல்லாம் உண்மையாகவே கடவுள் பக்தின்னா எதுவுமே கிடையாது. ஆன்மீகம்னாலே ஒரு கூந்தலும் தெரியாது இவனுங்களுக்கு. தமிழ் மண்ணில் இவர் அன்பு புதல்வன் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். கழக கொடியேந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார் வருகிறார். போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார் வருகிறார். வருகிறார் அண்ணன் வருகிறார். உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் வருகிறார். களத்தில் வருகிறார். இனி முழங்க राम गयो रावण गयो जाको बहु परवार कहु नानक थेर कछ नहीं सुपने जो संसार चिंता ताकी कीजिए
பண்ணி வச்சுப்போம். வடக்குல இருந்து வந்தவன் தான் நம்ம சாமியை ஊருக்கு வெளியே வச்சுட்டானியே வச்சுப்போம். ஆனா அதை விட தூரமா மேற்குல இருந்து 2 மதம் வந்திருக்கேன். அவன் நம்ம சாமியை ஊருக்கு வெளியே இல்லை, இந்த உலகத்தை விட்டே காணாம ஆக்கிடுவான். அவன் போன ஒவ்வொரு நாட்டையும் போய் பாரு. அவன் வர்றதுக்கு முன்னாடி அங்கே என்ன கலாச்சாரம் இருந்ததோ அதை இப்போ மியூசியத்தில் தான் போய் பார்க்க முடியும். உன்னால ஏற்று கேட்க முடியுமா? உனக்கு அந்த தைரியம் இருக்கா?